இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்கு 2025 வருடத்திற்கு உண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் மிதுனம் லக்கணத்தில் திருவோணம் நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குதுங்க. இந்ததொரு மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரியன் மிதுனம் ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி அவர் கடகம் ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் சிம்மம் ராசியில் இருக்கார். புதன் கடகம் ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி வக்ரகதியாகி மிதுனம் ராசிக்கு வராரு. புதனுடைய வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதோட சுக்கிர பகவான் ரிஷபம் ராசியில் ஆட்சியில் இருக்கார். 26ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு போயிட்டு குருவோடு இணைகிறாரு. தேவகுருவும் அசுபகுருவும் ஒன்றாக பயணிக்க போகிறாங்க. குரு பகவான் மிதனத்திலையும், சனி பகவான் மீனத்திலையும், ராகு கும்பம் ராசியிலையும், கேது சிம்மம் ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள். உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய ராஜா சூரியன் ராசிக்கு 6வது வீட்டில் குருவோடு சேர்ந்துருக்காரு. குரு 6ல் இருக்காராம், சூரியன் 6ல் இருக்கலாமா ஜோசியர் அப்படின்னா இருக்கலாம். சூரியன் யார் அப்படின்னா அஷ்டமாதிபதி. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி அவர். அப்போது 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இது ஒரு விபரீத ராஜயோகம். இதுதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். இப்போ இந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி போயிட்டு 6ல் மறைகிறாரு அப்படின்னா நம்மளுடைய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோதுனா சாதாரண ஆளுங்கள்ட்ட மோதுறது கிடையாது. ஒரு சின்னதொரு பஞ்சாயத்து, ஒரு சின்னதொரு பிரச்சனை இப்படிலாம் மோதுகிற ஆளுங்க கிடையாது. மகரம் ராசிக்காரர்கள் மோதுனா அவர்களை விட 1000 மடங்கு பணத்துலையும், பதவியிலையும், செல்வாக்குலையும், அதிகாரத்துலையும், ஆள் பலத்துலையும் பெரிய ஆளாக இருக்கவங்க கூட தான் மோதுவாங்க. ஆனால் உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த ஆட்டம் ஆட்டுறானேடா, நம்மளோட பலம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய பலம் என்னன்னு எவனுக்குமே தெரியாது. எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் எல்லாமே சம்ஹாரம் பண்ண போகிற ஒரு மாதம். எந்ததொரு விஷயத்தை நீங்கள் திட்டமிட்டாலும் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு அடிப்பீங்க.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இந்த கிரகங்களுடைய ராஜா சூரியன் 6ல் போய்ட்டு மறைகிறதுனால ஒரு பயங்கரமான அசுரபலம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய மூளை என்னென்னமோ யோசிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். அதே மாதிரி 17ஆம் தேதிக்கு மேலே 7வது வீட்டுக்கு சூரியன் போயிடுவார். இந்த ஒரு காலகட்டத்தை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா மனைவிக்கு அரசு வேலை, இல்லை உங்களுடைய மகனுக்கு அரசு வேலை, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான அரசு வேலைக்கான ஒரு முயற்சி அப்படிங்க செஞ்சீங்க அப்படின்னா அது ஈடேறும். இப்போ பிள்ளைகள் போட்டித் தேர்வு ஏதாவது வந்தது அப்படின்னா தாராளமாக எழுத வைங்க, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு அரசு வேலைக்கு ஒரு அதிகாரியை பார்க்குறேன், இல்லை ஒரு மந்திரியை பார்த்து ஒரு வேலைகளே வாங்குவோம், ஏதாவது ஒரு அக்கமடேஷனுக்கு போய் நிற்போம் அப்படின்னு ஒரு தற்காலிக பணியில் இருக்கேன், பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஒரு காலகட்டத்தில் அது எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதலாக இருக்குது. கவலையே பட வேண்டியது கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஒரு மாதத்தில் செவ்வாய் பகவான் சிம்மம் ராசியில் அஷ்டமத்தில் இருக்கார். பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது இந்த பாகம் பிரிக்கிறது, பத்திரம் எழுதுறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா பூமிக்காரகன் அவர் ராசிக்கேட்டில் இருக்கார் அப்படின்னா இடம் வாங்கல், கொடுக்கல், இடம் விற்பனை, பாகப்பிரிவினை, இடம் வளர்க்குறது, போகிறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கிணறு வெட்டுறேன், இல்லை ஒரு போர்வெல் போடுறேன், இல்லை விவசாயம் பண்ணுறேன், இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா மண்ணை தொட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அஷ்டமத்தில் செவ்வாய் மாட்டிக்கிட்டதுனால தேவையில்லாத இழுப்பறி அப்படிங்கிறத கொடுக்கும், இல்லைன்னா தேவையில்லாத பின்னடைவுகளை கொடுக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மண் போடுறேன், மனை போடுறேன், வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வேணால் ஒரு 40 நாளைக்கு தள்ளி போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், விவசாயிகள் கவனமாக இருக்கணும். நம்ம பயிருக்கு போட்ட முதலீடு எடுக்கிறது அப்படிங்கிறதே சிரமமாக போயிடும். 20,000 செலவு பண்ணி பயிர் வச்சா 5,000 தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் விவசாயிகள் ரொம்ப கவனமாக பயிர் அப்படிங்கிறத செய்யணும். மற்றபடி இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று ரிஷபம் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 5க்கு 10க்கும் அதிபதியான அவர் 5ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கான பாக பிரிவினை அப்படிங்கிறத உங்களுக்கு சாதகமாக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் சாதகமாக இல்லை, பாகம் பிரிச்சுக்க வேணாம் அப்படின்னு. ஆனால் 5ல் இவர் போய்ட்டு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கான பாக பிரிவினையில் பிரச்சனை வராது. அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த ஒரு மன போடுறது வர்றது இதெல்லாமே சாத்தியமில்லை. பூர்வீகம் சொத்து சார்ந்த வழக்குகள், பூர்வீக சொத்து சார்ந்த பாகம் பிரிவினைகள், பூர்வீகம் சொத்து விற்பனை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இறங்கலாம். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பரம்பரை தொழில் செய்வாங்க. எங்கள் அப்பா காலத்து தொழிலை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்பா விவசாயம் பார்த்தாரு, நான் இன்னும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க, நானும் அந்த கடையை வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்பா, தாத்தன், பாட்டன், முப்பாட்டன் செய்கிற தொழிலை செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத அடையலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாராச்சும் கடந்த காலகட்டத்தில் ஏதாவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த கருணை அடிப்படையில் அவர்களுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உடனே கிடைக்கும். போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. யாருக்கும் 10 ரூபா லஞ்சம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்பா வேலையை பிள்ளைக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அது டக்குன்னு சாதகமாக உங்களுக்கு மாறும். அதே மாதிரி ஒரு தனியார் துறையில் வேலை செய்கிறேன், போகிறேன், வரேன் அப்படின்னா கூட அங்கே நீங்கள் பயங்கரமாக சோதிப்பீங்க. அதாவது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கூடும். மேல்மட்ட அதிகாரிகளே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கார். 17ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு போகிறாரு, 6வது வீட்டுக்கு போகிறாரு. அப்போது மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படிங்கிறது, அதாவது 17 தேதிக்கு மேலே ஒரு பெரியதொரு காசு வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. எங்கேருந்தோ வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது வரும். சில லட்சங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியங்கள் அப்படிங்கிறது கூட இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார். அற்புதமான ஒரு இடத்துல இருக்கார். சகாய சனியாக அவர் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ரமாகி பலம் இழக்கிறாரு. அப்போது உங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டில் சனி இருந்தால் அற்புதமான ஒரு இடம். அவர் அங்கே பலம் இழந்து போகிறாரு. அப்படிங்கிறதுனால ராசிநாதன் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு லேசாக உடல் உபாதைகளை கொடுக்கும். கொஞ்சம் மன தைரியம் அப்படிங்கிறது குறையும். என்னடா இப்போ தான் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தால் மறுபடியும் பிரச்சனை வருதே, இப்போ தான் 7.5 சனி அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டு இப்போ தான் சனி கழிஞ்சு இப்போ தான் ஒரு 7-8 மாதமாக நல்லா இருக்கேன். இப்போ கணக்கடெல்லாம் கொஞ்சம் அடைச்சி மறுபடியும் ஏதோ பிரச்சனை, கடன் வாங்குற மாதிரி சூழல் வந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை பற்றின பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக மேலோங்கும். அதை நீங்கள்
பெருசுப்படுத்திக்க வேண்டியதில்லை. ராசிநாதன் நிச்சயமாக உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதான் செய்ய மாட்டார். ஏன்னா 7.5 வருடம் சோதிச்சுட்டு தான் இப்போ ஒரு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய மன தைரியத்தான் அவர் சோதிப்பாரை தவிர பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்க மாட்டார். பயப்பட வேண்டியது இல்லை. அந்ததொரு வகையில் இந்ததொரு மாதம் நல்லதொரு வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மாதமாக, இன்னும் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.